Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. Sum number 8. 1 minus cos x by 1 plus cos x. We know that 1 minus cos theta which is equal to 2 sin squared theta by 2. And 1 plus cos theta which is equal to 2 cos squared theta by 2. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணி இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம், தென் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். 1 மைனஸ் காஸ் தீட்டா அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, சரியா? அப்போது 2 sin squared theta by 2 x by 2 வந்துருமா, பை அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 plus cos x 1 plus cos theta ஓட ஃபார்முலா என்னது, 2 cos squared theta by 2 தீட்டாக்கு பதிலாக x இருக்குது. ஸோ 2 cos squared x by 2. ஓகேவா? இப்போ இந்த 2 into நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ சொல்லுங்கள், இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, sin theta by cos theta என்னது, sin theta by cos theta which is equal to tan theta. கரெக்டாப்பா? அப்போது இங்கே வந்து ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ tan ஸ்கொயர் x by 2ன்னு எழுதலாமா? இங்கே தீட்டாக்கு பதிலாக யார் இருக்கா, இவங்க தான் தீட்டா இங்கே, சரியா? தீட்டாக்கு பதிலாக x by 2 இருக்குது. ஸோ tan ஸ்கொயர்டு x by 2 அப்படின்னு எழுதிடலாம். இதெல்லாம் கிளியராக புரியுதா? இதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன சொல்லுங்கள், tan squared theta which is equal to secant squared theta minus 1. ஓகேவா? tan squared theta எப்படி எழுதலாம், secant squared theta minus 1 அப்படின்னு எழுதலாம். இது ஒரு trigonometric identity. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இந்த தீட்டாக்கு பதிலாக யார் இருக்கா, x by 2 இருக்காங்க. அப்போது secant squared x by 2 minus 1 அப்படின்னு எழுதலாம், சரியா? அப்போது 1 minus cos x by 1 plus cos x தான் நாம் secant squared x by 2 minus 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம், trigonometric ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி. புரியுதா? இது trigonometric ஃபார்முலாஸ் தெரியாமல் 7.3 எக்ஸைஸ்க்குள்ளே நுழையவே முடியாதுப்பா. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் முதல்ல மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? let I which is equal to, இதுக்கு மேலே தான் நம்ம இது எழுதியிருக்கோம் இல்லையா, இப்போ என்னதுன்னா இன்டக்ரல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எழுதுங்க, secant squared x by 2 minus 1 to dx. ஓகேவா? with respect to x இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், சரியா? இப்போ நீங்கள் வந்து இந்த இன்டகிரேஷனை இதுக்கும் பிரிச்சுக்கிட்டாலும் சரிதான், இல்லை இப்படியே வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணாலும் சரிதான், சரியா? இப்போ நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இன்டகிரல் secant squared x by 2 dx, அதாவது இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, சரியா? 2 டேர்ம்ஸ்க்குமே இந்த இன்டகிரலும் dxும் சொந்தம். ஸோ இன்டகிரல் secant squared x by 2 dx மைனஸ் இன்டகிரல் 1 dx. 1 dxனாலும் வெறும் dxனாலும் ஒன்று தான் இல்லையா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral secant squared x dx which is equal to என்ன வரும், tan x plus c வந்துருமா? அதே மாதிரி இன்டகிரல் dx which is equal to x plus c. கரெக்டா? இது வந்து நான் எதுக்கு தனித்தனியாக எழுதியிருக்கேன் அப்படின்னா, இதிலே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இன்டகிரேட் பண்ணியிருக்கலாம். தனித்தனியாக எழுதுறதுக்கு காரணம் என்னென்னா, சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் ஆன்சரில் மிஸ்டேக் ஆனாலும் நமக்கு, ஏன்னா நிறைய டைம் என்ன பண்ணிடுறீங்கன்னா கன்ஃபியூஷனில் இந்த 1-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 அப்படின்னு எழுதிடுறீங்க. அப்போ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த டேர்மே உங்களுக்கு காலி ஆகிடும். ஆன்சரில் இது மட்டும் தான் இருக்கும், சரியா? இதோட ஆன்சரே இருக்காது. அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் பிரித்து எழுதியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? 1-ஐ வந்து இங்கே இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய டைம் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0ன்னு எழுதிடுறீங்க. நான் போடும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும், சரியா? இப்போ சொல்லுங்கள், which is equal to secant squared x dx. எக்ஸுக்கு பதிலாக x by 2 இருக்குது, அவ்வளோதான், சரியா? அப்போது நம்ம இன்டகிரேட் பண்ணால் tan x, அப்போது tan எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, x by 2 இருக்குது. இதோட அப்படி நிறுத்துறாதீங்க, எக்ஸுக்கு பதிலாக x by 2 இருக்குது, சரியா? அப்போ என்ன பண்ணணும், பை
இந்த x/2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும் சரியா. இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியண்ட்டாக 1/2 இருக்குது சரியா. 1/2வோட எக்ஸ் மல்டிப்ளையில் இருக்குது. அந்த 1/2வை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸை தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? d/dx of x which is equal to 1 சரியா. அந்த 1 வந்து இங்கே நீங்கள் எழுதினாலும் ஒன்று தான், எழுதினாலும் பரவாயில்ல சரியா. ஏன்னா 1 × 1/2 1/2 தான், அதனால தான் எதுலேயுமே எழுதியிருக்க மாட்டோம் நம்ம சரியா. மைனஸ் இன்டெக்ரல் dx. இப்போ இன்டெக்ரல் dx என்ன வரும்? எக்ஸ் தான் வரும் இல்லையா. எக்ஸ் ப்ளஸ் சி. இதுக்கும் காமனாக வந்து நம்ம இன்டெக்ரேஷன் கான்ஸ்டண்ட்டை சி எழுதிக்கிறோம் சரியாப்பா. இப்போ சொல்லுங்கள் therefore I which is equal to இங்கே வந்து 2 வந்து டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர், அப்போ நியூமரேட்டருக்கு வந்துருமா. இப்போ 2 tan x/2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. கிளியராக புரியுதா இது? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா.